வணக்கம் நேர்களே. அண்டார்டிகா பூமியோட தென்முனையில் அமைந்திருக்கக்கூடிய பனிக்கண்டம். உலகத்திலேயே அதிக குளிர் நிறைஞ்ச இடம். ஆயிரக்கணக்கான அடி தோண்டினா தான் மண்ணையே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பனி கொட்டி கிடக்கும். கடும் குளிர் அப்புறம் திடீரென வீசுகிற பனிப்புயல் காரணமாக அண்டார்டிகாவில் மனிதர்கள் வசிக்க முடியாத நிலைமை இருக்குது. அதனால் 1959ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தப்படி சில நாடுகள் அண்டார்டிகாவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றாங்க. அப்படி ரஷ்யா நடத்தின ஆராய்ச்சியில் முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கு. அதை வச்சு பனிமலையான அண்டார்டிகாவை எரிமலையாக்கி குளிர்காய நினைக்குது ரஷ்யா. அண்டார்டிகாவில் இருக்க வெடல் கடலுக்கு அடியில் 511 பில்லியன் பேரல் எண்ணெய் வளம் இருப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது சவுதி அரேபியாவோட எண்ணெய் வளத்தை விட 2 மடங்கு அதிகம். ஆனால் ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்கிற இடம் பிரிட்டனுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு அர்ஜென்டினா, சிலி போன்ற நாடுகளும் உரிமை கொண்டாடுறாங்க. மேலும் 1959ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தப்படி அண்டார்டிகா கண்டத்தில் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கோ அங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுப்பதற்கோ அனுமதி கிடையாது. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற முக்கிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கதால அண்டார்டிகாவில் இருக்க எண்ணெய் வளத்தை ரஷ்யா எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே யுக்ரைன் போர் காரணமாக மேற்கத்திய நாடுகளோட ரஷ்யாவுக்கு வாய்க்கால் தகராறு இருக்குது. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவோடு சேர்ந்து மேற்கத்திய நாடுகளை ரஷ்யா எதிர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்டார்டிகாவில் 5 ஆய்வு மையங்களை சீனா நடத்திட்டு வர்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. தற்போதைய நிலைமையில் ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாடுகள் தான் எண்ணெய் ஏற்றுமதியில் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க. அண்டார்டிகாவில் இருக்க எண்ணெய் வளத்தை எடுக்கிறது மூலமாக ஒபெக் நாடுகளை காலி பண்ணி புவிசார் அரசியலையே மொத்தமாக மாற்றுறது தான் ரஷ்யாவோட திட்டம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு தடையாக இருப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம், ரஷ்யாவோட கண்டுபிடிப்பை பயன்படுத்தி அண்டார்டிகாவில் இருக்க எண்ணெய் வளத்தை எடுக்க பிற வல்லரசு நாடுகளும் முயற்சி செய்யலாம். ஏற்கனவே அண்டார்டிகாவில் இருக்க பனிப்பாறைகள் அதிகமாக உருகிறதால கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வர்றதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. போதாக்குறைக்கு பெரிய பெரிய நாடுகள் எண்ணெய் எடுக்கிறேன்ற பேரில் அண்டார்டிகாவில் கை வச்சா அதோ கதிதான்.